ஹலோ ஆல் வணக்கம் அகேன். நானும் மாஸ்டர் இன்னொரு வீடியோக்காக வந்துட்டோம். இந்த வாட்டி இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நியூ சண்டிகரில் செகண்ட் T20 மேட்சோட ப்ரிவ்யூ. ஃபஸ்ட்டு மேட்ச் இந்தியா அடின்னு அடித்து தம்சம் பண்ணி 103 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் 101. மேட்ச் என்ன ஆக போகுது? 101. ஏன் 2 ரன் கூட சொல்லக்கூடாதா? சரி போங்க. ஒன் டே கீழே கமெண்ட்ல வந்து நம்மளை கரெக்ட் பண்ணிடுவாங்களோ? சரி ஓகே. சரி, ஓகே, விட்டுறலாம் அவங்களுக்கு. ஸோ செகண்ட் மேட்ச் வந்து சொல்லுங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சேம் சம்பவமா இந்தியா கிட்ட இருந்து? ஆமா, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்லி குட் திங் நான் ரீட் பண்ணது என்னன்னா, இந்த பிச்சில் வந்து ஐ மீன் இந்த கிரவுண்ட்ல வந்து டியூவோட எஃபெக்ட் ரொம்ப இருக்காது அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப இருக்காதுன்னா ஓகே, ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நியூட்ரலா மேட்ச் போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. பட் இந்தியா வில் பி டாமினன்ட் அகைன் இன் திஸ் மேட்ச். ஆமா, அதாவது நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டில் நம்ம நிறைய வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம், நிறைய பற்றி இதை பற்றி பேசணும், ஒன் டே டீம் இதை பற்றி பேசணும். T20 பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை நம்ம கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுது. அண்ட் அதில் வந்து ஒரு 10 டீம் ஆடுறாங்க. அந்த 10 டீமில் 4 பேர் தவிர ஈச் ஆஃப் த டீமில் மீதி இருக்கிறது வந்து உங்களோட இந்தியன் கோரு. இதில் இருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் டீம் எடுக்கிறீங்க. அந்த நேஷ்னல் டீம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் எப்படி ஆடினாங்களோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து கோ ஃபார் த கில்லுன்ற மாதிரி தான் ஆடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நந்த லெஸ் அது கீழே அவங்க ஆடினாலே வந்து ஐ ஃபீல் லைக் இட் வில் பி வெரி டிசப்பாயிண்டிங். இந்த ஒரு மெயின் ரீசன் வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன் இந்தியா ஆர் லைக் ஃபேவரட்ஸ் டு வின் திஸ் T20 வேர்ல்ட் கப் விச் இஸ் எக்ஸ்பெக்டட். அண்ட் ஐ திங்க் தே ஆர் ஆன் த ரைட் ட்ராக். பட் ஈவன் தோ லைக் டீம் செலெக்ஷன் இதெல்லாம் இருந்தாலுமே ஸோ ஃபார் தே ஹவ் பின் லைக் வெரி குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் இல்லையா? ஆமா, பட் ஆனா நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலயுமே தான் இப்ப டோர்னமெண்ட்ஸ் இருக்கு. எல்லா கண்ட்ரிலயுமே இருக்கு, ஆனால் பதினஞ்சு ஐபிஎல் ப்ளே மாதிரி பண்றாங்க. குவாலிட்டியில் இருக்கா? இல்ல, அததான் சொல்ல வந்தேன். இப்ப எல்லா இதுலயுமே அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேபி ஐபிஎல் கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கு. கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸ் இருக்கறனால we are reaping the benefits அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஐ திங்க் கண்டிப்பாக. எல்லாருமே ஓரளவு கேட்ச் அப் பண்ணி வருவாங்க. பட் இந்த டீம் வந்து அதான் நம்ம பேசினபடி இப்ப பிளேயிங் லெவன் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி மாத்த மாட்டாங்க. ஏன்னா நியூ சண்டிகரில் வந்து எனக்கு ஞாபகம் இருந்து வந்து கொஞ்சம் விக்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸ்லோவாக இருந்ததுனால வந்து ஸ்பின்னர்ஸ் கம்மிங் இன் டு ஆக்ஷன் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இஃப் ஐம் நாட் ராங் நியூ சண்டிகரில் தான் லாஸ்ட் டைம் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து பாதி ஹோம் கிரவுண்டாக வச்சு ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தே டிட் ரியலி வெல், எஸ்பெஷலி யுஸ்வேந்திர சஹல் இந்த மாதிரி. அண்ட் ஐ திங்க் ஆர்சிபி கப்புள் ஆஃப் மேட்சஸ் விளையாடிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் லாஸ்ட் சீசனில். அண்ட் ஐ திங்க் ஸ்பின்னர்ஸ் கேம் இன்ட்டு குர்னால் பாண்டியா அந்த சுயேஷ் சர்மாலாம் வந்து நல்லா போட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி குல்தீப் யாதவுக்கு அது வந்து ஒரு சான்ஸாக இருக்குமா சிவம் டுபேக்கு பதில்? இல்ல, நான் முதல்ல இருந்து சொல்றதுதான் என்னன்னா குல்தீப் யாதவ் இருக்கணுங்கிறதா என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. ஆனா எனக்கு தெரிஞ்சு மாத்துவாங்க நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் படிக்கிறப்ப வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஐ போதுமே. டோன்ட் see them changing anything in this match. சவுத் ஆப்பிரிக்கா சைடு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பொறுத்தளவுக்கு அகைன் நம்ம இந்த பாஸ் பார்த்ததுனால எனக்கு அவர் எப்படியாவது உள்ள ஹென்ட்ரிக்ஸ். கொண்டு வரணும்னு தோணுது. ஹென்ட்ரிக்ஸையும் எப்படியா ஃபிட்டின் பண்ணணும். ஆனா அவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. பட் ஐ எம் திங்கிங் தே வில் மேக் சம் சேஞ்சஸ். ஏன்னா ரொம்ப அடி வாங்கிட்டாங்க லாஸ்ட் மேட்ச். ஓகே. நம்ம பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த மேட்ச்சு? யாராவது வந்து அண்டர் ப்ரெஷரில் இருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் இஸ் அண்டர் ப்ரெஷர். ஏன்னா அவரோட பேட்லேருந்து ரன்ஸ் வரல. லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் மேட்லேயும் வந்து பெருசாக வரல. அதுக்கு முன்னாடியும் வந்து இந்தியா மேட்சஸ்லேருந்து வரல. டோன்ட் கெட் மீ ராங், ஹீஸ் பின் பிகம் லைக் அ சக்ஸஸ்ஃபுல் T20 கேப்டன். எல்லா மேட்சும் அவர் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிட்டே வராங்க. டோர்னமெண்ட் எல்லாமே ஜெயிக்கிறாங்க. தேர் லுக்கிங் ஃபேவரட்ஸ். பட் அகெயின் அது வந்து ஒரு கேப்டனோட கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே பூஸ்ட் பண்ணும் அவரோட பேட்லேருந்து அந்த ரன்ஸ் வந்துச்சுன்னா இல்லையா? ஆமா, சூரியகுமார் யாதவ் நம்ம அதான் இப்ப என்ன ஏசியா கப்பா அதுக்கு முந்தின சீரீஸ்ல இருந்தே வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு மாதிரி லீன் பேட்ச் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இன்னும் பேட்ல இருந்து ஒரு நல்ல ரன்ஸ் ஃப்ளூவன்ட் இன்னிங்ஸ் வரல. ஸோ அட்லீஸ்ட் இந்த சீரீஸ்லயாவது வரும்னு நம்புறோம். ஏன்னா இப்பயும் வரல அப்படின்னு சொன்னா வேர்ல்டு கப்புக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரெஷரோட உள்ள போவார். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் திங். எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில்லுமே வந்து ஹி இஸ் ஆல்சோ நீட் சம் ரன்ஸ். அதாவது அவர் மேல ரொம்ப ப்ரெஷர் இல்லாட்டினாலும் கொஸ்டின்ஸ் வில் பி ரேஸ். ஏன்னா ஐ திங்க் அந்த காம்பினேஷன் எனிவே டாப் 3 வந்து வேர்ல்டு கப்புக்கு மாற்ற மாட்டாங்க. பட் கண்டிப்பாக. நம்ம இவரு ஸ்கைக்கு சொல்ற மாதிரி தான் அவரும் ஃபார்ம்ல உள்ள போனாதான் வந்து நமக்கு அட்வான்டேஜ். ஏன்னா அபிஷேக் சர்மா நம்ம ஏற்கனவே பேசுனதுதான் he tends to fail கரெக்டா. ஏன்னா அவரோட ஆமாம் ஹை ஆமாம். ரிஸ்க் இதுக்கு வந்து ஃபெயில் ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப குரூஷியல். இவங்களும் மிஸ் பண்ணாங்கன்னா எல்லா மேட்சும் ஹார்திக் பாண்டியா இந்த மாதிரி விளையாடுவார் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ இந்த டாப் 3ல வந்து இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வந்து ஃபார்ம்ல இருந்தாதான் நமக்கு உள்ள போறது கரெக்டா இருக்கும்.
எனக்கு தெரிஞ்சு இவங்க ஓகே. 2 பேர் தவிர இன்னொருத்தவர் பார்த்தோம்னா நமக்கு திலக் ஜிதேஷ் வர்மா. சர்மா. இல்ல ஜிதேஷ் சர்மா முடிச்சுட்டு வரலாம். அதான் பிரஷர் நான் சொல்ல வரல. அவரோட ஸ்பாட் இஸ் லைக் ஸ்டில் நாட் ஆமா. சர்டன் ஏன்னா இல்லைங்களா? சாம்சன் வந்து ரெடியா வெளியில நிக்கிறாரு. ஸோ அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கும். ஹி ஹேஸ் டு பெர்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் அவருக்கு சான்ஸ் எவ்வளோ கிடைக்குங்கிறதுமே நமக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய பேட்டிங் லைனப்பில் வந்து அவருக்கு எவ்வளோ எல்லா மேட்சும் சான்சஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அதனால இன்னும் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஸோ ஹி ஹேஸ் டு மேக் வாட் எவர் லைக் யூஸ் ஆஃப் வாட் எவர் கம்ஸ் ஃபியூ டு ஹிஸ் பால்ஸ் சைட். 3-4 பால் இருந்தாலுமே அந்த பாலை வந்து he has to அதான make it. ஃபினிஷர் ரோலோட பிரச்சனை. நீங்க வந்தவொடனே அடிக்கணும். அடிக்கலன்னா அவ்வளோதான். ஓகே யூ நாட் ஹேவ் திங்ஸ் ஆர் ரன்ஸ் டு ஷோ ஃபார் யுவர் பிளேஸ் இல்லைங்களா? அதனால அவருக்கு கொஞ்சம் கஷ்டமான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே. நீங்கள் வந்து சஞ்சு சாம்சன் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணல செகண்ட் மேட்ச்சு. ஓகே. I'll go with you. எனக்குமே வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து பிளேஸில் அன்ஃபார்ச்சுனேட்லி டீமில் வந்து பிளேஸ் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. சவுத் ஆஃப்ரிக்கா என்ன வந்து பண்ணால் அவங்க வந்து வின்னிங் ஃபார்முலாவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து டெஃபினெட்லி தே வுட் லைக் டு நாட் லைக் இந்தியா டு சேஸ் இல்லையா? ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஒரு பேட்டிங் லைனப்புக்கு 9 வரைக்கும் பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் தான் ஆட வைப்பாங்க. தட் வுட் பி தேர் சேஃப் பெட். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், எனிதிங் லைக் அண்டர் லைக் 175 to 180 ஷுட் பி சேஸபிள் ஃபார் தெம், ரைட்? கரெக்ட். அதான் நீங்க சொன்ன மாதிரி கன்சிடரிங் அவங்களும் சேஸ் தான் கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனுக்கு இருக்கிறப்ப நீங்க வந்து சேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக அடிச்சிருவாங்க. பட் எனக்கு என்னன்னா நான் சொன்னதுதான், அவங்க வந்து பேட்டிங்ல வந்து கொஞ்சம் லாஜிக்கலா லாஜிக்கலுங்கிறத விட ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வச்சு பண்ணணும். கண்டிப்பாக. இப்ப எல்லாருக்கும் ஒரு ரோல் கிளியரா கொடுத்து பிளான் பண்ணி பண்ணணும். அவங்க வந்து அதான் சொல்றேன், ஐ திங்க் தே ஆர் கோயிங் டூ ஹார்ட் அட் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது தோணுது. ஏன்னா ஒரு மெத்தட் ஒரு டெம்ப்ளேட் இல்ல. எவ்ரி ஒன் ஜஸ்ட் கம்ஸ் இன் அண்ட் தென் ட்ரைங் டு ஹிட் சிக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே தான் இந்தியா பண்றாங்க. பட் அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரோல் கிளாரிட்டி இருக்கு. ஓகே இதுல வந்து நீ இப்படி விளையாடுவ, அது போக அதுக்கேற்ற மாதிரி டீம் இருக்கு, இந்த கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு ஃபேவரபிள். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிஷன்ஸ்க்கு கொஞ்சம் அடாப்ட் பண்ணி கொஞ்சம் சென்சிபிளா பேட்டிங் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு நானும் அதை பாக்குறேன்னா இப்ப எல்லாருமே நம்ம ஃபார்ம்ல இருக்காங்க, பிளஸ் ஸ்கில்ஸ் இருக்கு. இட் இஸ் மோர் அபவுட் எக்ஸிகியூஷன் அண்ட் மைண்ட் செட் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ த கண்டிஷன்ஸ் இல்லையா? அதாவது T20 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா 1 ஓவர் இஸ் லைக் வெரி லாங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். ஒரு ஃபீல்டரை மாற்றி வைக்கிறது, 2 ஃபீல்டரை மாற்றி வைக்கிறது, டக்குன்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐ திங்க் தட் இஸ் வேர் லைக் தேர் திங்க் டேங்க் இஸ் லைக் கரெக்டா அதான் அவங்க யார் அட்டாக் பண்ணணும் அந்த ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டா கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்ச வந்து அவங்க வருண் சக்கரவர்த்தியை மட்டும் கரெக்டா பிளே பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து நம்மளோட கிட்டத்தட்ட ட்ரம் கார்டு விக்கெட்ஸ் எடுக்கிறவர். குல்தீப் யாதவ் இல்ல அப்படிங்கிற அசம்ஷன்ல நான் சொல்றேன் நானு. ஸோ பும்ரா இஸ் பும்ரா, ஓகேங்களா? அவர் ரன்ஸே போனாலும் ரொம்ப நீங்க பயங்கரமா அடிக்கிறது வந்து ரொம்ப ரேர், ஓகேங்களா? அதனால வருண் சக்கரவர்த்தியை வந்து அவங்க எப்படி பிளே பண்றாங்கிறது தான் அவங்களோட பேட்டிங் ஸ்கோரோட ஒரு அவுட்கமா இருக்கும். அதே மாதிரி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கீழே வந்து இவ்வளோ பெரிய லாங் டெயில் இருக்குது, அதாவது பெரிய பவர் ஹிட்டர்ஸ் எல்லாமே கீழே இருக்காங்கன்றதுனால இட் இஸ் ஓகே டு ஹாவ் அ வெரி மீடியம் பவர் பிளே அப்படின்னு சொல்கிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு விக்கெட்டுக்கு மேலே விடாமல் நீங்கள் பவர் பிளேயில் நீங்கள் வந்து ஆடினீங்கன்னா, அதாவது நான் வந்து இப்போது 36 பாலில் 36 ரன் தான் அடிக்கணும்னு நான் சொல்லலை. பட் இட் இஸ் ஓகே டு ஹாவ் லைக் 45 ஃபார் 1 ஆர் 50 ஃபார் 1 வந்து பவர் பிளேயில் இருந்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் கிவிங் லைக் லிட்டில் மோர் சான்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப்னு நினைக்கிறேன். ரேதர் தேன் லைக் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் டு கோ ஃபார் லைக் 75 ஃபார் நோ லாஸ் ஆர் 80 ஃபார் நோ லாஸ் இன் 6 overs அண்ட் தென் ட்ரைங் டு லைக் லூஸ் ஃபார் லைக் 3-4 விக்கெட்ஸ் பல்காக வந்து விடுறதுக்கு பதில் அவங்க கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி, அதாவது அவங்களோட டெய்லை வந்து பேக் பண்ணி ஆடினாங்கன்னா ஐ திங்க் தே ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆமா, இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒன் டேலயும் சரி T20லயும் பாக்குறது என்னன்னா தெர் இஸ் டூ மச் ரிலையன்ஸ் ஆன் த லோயர் ஆர்டர், ஓகேங்களா? ஏன்னா இனிஷியலா அவங்க தோத்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இனிஷியலா டப்பு விக்கெட் போயிருக்கும். ஸோ விக்கெட் அப்படி அவங்க இனிஷியலா லூஸ் பண்ணிட்டாங்கனாலே அவங்களால ரெக்கவர் பண்ண முடியாது. ஃபார் மேட்ச் எனி டீமே அப்படிதான். அதனால என்னன்னா இந்த என்சன் பிரெவிஸ் அவங்ககிட்ட எல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா ஆயிடுது. அதனால அவங்க வந்து தே ஆல்சோ கோ டூ ஹார்ட் அண்ட் இட் டென்ஸ் டு ஃபெயில். அதனால அந்த மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டிக்கு மேபி இந்த மார்க்ரம், ஐ திங்க் மார்க்ரம் ஹேஸ் டு பிளே கீ ரோல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா அந்த 49 ஃபார் 1க்குலாம் வந்து அவர் தான் கரெக்டான பிளேயர். அவர் வந்து ஒரு பக்கம் வந்து ஹோல்டு பண்ணி அகைன் நீங்க சொன்ன மாதிரி டிஃபெண்ட் பண்ண சொல்லல, கரெக்டா பிளே பண்ணி விக்கெட்ஸ் ஃபர்தரா லூஸ் ஆகாம ப்ராப்பர் ஷாட்ஸ். அதுதான் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு முக்கியமானது பேட்டிங் சைடுல.
பவுலிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் எப்படினாலும் இந்தியா டீமுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அகைன் நம்ம பேசுனாங்களா கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக. வந்து ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு சூட்டபிள். அகைன் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்பின்னர்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா போடணும். மகாராஜ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். அதாவது நீங்கள் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு ஓவர் கொடுக்கணும். அதுதான் நான் வந்து சொல்கிறேன். பரவாயில்ல, அவருக்கு முதல்ல 4 ஓவர் கொடுங்க, எவ்வளோ ரன்ஸ் போகிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த மேட்ச் வந்து இது பண்ணுங்கள். ஒரு ஓவர் கொடுத்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ நம்ம வந்து அவர் மேலே வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியும்னு தெரியல. கரெக்ட் அது கரெக்ட். வந்து ஒரு பாயிண்ட். ஓகே, ப்ரிடிக்ஷன் டைம். இந்தியா ஆர் சவுத் ஆஃப்ரிக்கா? இந்தியா. I'll go with South Africa this time. ஓ லாஸ்ட் டைம் இப்படிதான் ஏதோ பண்ணி பிரச்சனை பண்ணி விட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அண்ணா இந்தியா வின் பண்ணிட்டாங்களோ? இல்லை நான் வந்து அது உங்களுக்கு ஆஃப்லைனில் சொன்னேன். நான் அப்படியா? எனக்கு என்னமோ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுதுன்னு ஆஃப்லைனில் சொன்னேன். ஆனா இந்தியா தான் ஜெயிச்சாங்க ஆஃப்கோர்ஸ் இல்லையா? இந்தியா தான். ஆமாம். அப்படின்னா லாஜிக் படி ஓகே, அப்படியே சொல்லுங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா நான் வந்து பேக் பண்ணுறேன் இந்த செகண்ட் T20க்கு. பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியாவில். அபிஷேக் சர்மா. ஓகே, வில் கோ வித் another ஓப்பனர் சுபன் கில். சுமன் கில். ஓகே, பிரேவ். சவுத் ஆஃப்ரிக்காவில் நான் லாஸ்ட் டைம் ட்ரிஸ்டன் ஸ்டப் சொல்லியிருந்தேன். டு பி வெரி ஃப்ரேங்க், அவர் நல்ல செம டச்சில் இருந்தார். எந்த பாலும் அவர் அவுட் ஆன பாலை தவிர மீதி எல்லா பாலுமே வந்து மிடில் ஆஃப் த பேட்டில் வந்து மீட் பண்ணியிருந்தார். எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் திஸ் டைம் ஐ வில் கோ டு டெவால் பிரவிஸ். டெவால் பிரவிஸ் போயிட்டீங்களா? ஓகே, ஐ வில் கோ ஃபார் மார்க்ரம். ஓகே, நல்ல பிக். நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவா சவுத் ஆஃப்ரிக்காவா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே இந்த மேட்ச் வந்து மாஸ்டர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்தியா ஜெயிச்சிட்டாலோ இல்லை நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டாலோ என்ன ஏதுங்க அப்படிங்கிறத வந்து அனாலிசிஸ் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து பேசுவோம். ஹோப்ஃபுல்லி நான் சொன்ன மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சு இந்த சீரீஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அதை வந்து இல்லை அப்படின்னீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்ப்போம், அதையும் எடுத்து பேசலாம். That being said, thank you so much for watching. Until meet you in next video, signing off Vikram And Master, thank you.